நான் இருந்திருந்தேன்னா அந்த ஸ்டேஜ்ல விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். அப்ப நான் ஒரு வேளை 100 நாள்னா 100 நாள் ஒத்துக்கணுமா? இது அது இல்ல. ஐயோ தள்ளு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒரு நிமிடத்துக்குள் நீங்கள் ஏன் 24 மணி நேரத்தில் எலிமினேட் ஆக கூடாது என்பதற்கான 1 மந்த்க்கு பிளான் பண்ணி Dress accessories எல்லாம் கஷ்டப்பட்டு பேக் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆஹா, அதனால நான் இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் போக மாட்டேன். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் போனாலும் பிரச்சனை இல்லன்ற மீன்ல நான் சொல்ல பேர் டெசிஷன் எடுத்தோமா 4 பேர்ல ஒருத்தர் நானா இருக்கேன். கேர்ள்ஸ்னா நம்ம பக்கம் யாராவது ஒருத்தர் வெளில போகணும்ல, அந்த ஒருத்தரா நான் இருந்துக்கேன். 4 மணி நேரத்துல வெளியே போகணும் அப்படிங்கிறது அநீதியின் உச்சம் நான் நினைக்கிறேன். என்னைய வெளியேற்றிட்டா அதை விட ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது, அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. தம்பியா அக்காவா தங்கச்சியா உடன்பிறப்புகளாக இந்த வீட்டுல நான் இருந்துட்டு போகணும்னு ரொம்ப ஆசை. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுற? 25 இயர்ஸ் என்டர்டெயின் பண்ணிருக்கேன். இந்த 25 இயர்ஸ் என்டர்டெயின்மென்ட் 21st உடையத்தை நான் விட்டே கொடுக்குமா? போட்டு தோத்தா கூட ஒத்துப்பேன். போட்டியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளில போன்னு சொன்னாலும் ஒத்துப்பேன். ஆமை முயலையும் தண்ணியில ஒண்ணு யோசிச்சாங்களே, ஆமையோட பலம் தண்ணி இல்ல, முயலோட பலம் ரோட்ல, என்னோட பலம் பிக் பாஸ். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். பெண்களை மக்கள் மனசுல வச்சுக்கிட்டு இந்த போட்டியை உன்னிப்பா கவனிப்பாங்க என்பதை நினைவுல வச்சுக்கணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான இந்த போட்டி யாரோட அணுகுமுறை அந்த இனத்திற்கே பெருமை தேடி வரப்போகுது என்பது உங்க கையில தான் இருக்கு. ஆட்சிப்பீடத்துக்கு அவசியமானவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆட்சி பீடத்துக்கு கிடையாது. மக்களின் உதவி என்ற நூலை கொண்டுதான் பதவி என்னும் பட்டம் வானமளாவி பறக்க வேண்டும். ஆகையால் நீதியான செங்கோல், நேர்மையான மகுடம். காலை சாப்பாடு வேணும்னா நீங்க 3 நேரம் எங்களுக்கு சமைச்சு கொடுக்கும். மத்தியான சாப்பாடு வேணும்னா நீங்க பாத்திரங்கள் வேணும். இரவு சாப்பாடு வேணும்னா எங்களை எல்லாத்தையும் கிளீன் பண்ணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சாட்சிக்கு புறம்பானது. ஆனா இதுதான் கன்ஃபெஷன் ரூம் போகணும்னா அவங்க வச்சிருக்க டிமாண்ட் வாபஸ் வாங்க. ரூம்குள்ள போகணும்னா இந்த 2 ரூல். நீங்க வந்து இந்த வீக்கோட சாப்பாடு எங்களுக்கு கரெக்ட் டைம்ல கொடுக்கணும். ஸ்டோரேஜ் 2 வீக் கொண்டு கொடுத்துருங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நான் யார எப்ப என்ன செய்ய சொன்னாலும் வர சொன்னாலும் உங்க ரூல்ஸ் ப்ளே ஆகாது. பாய்ஸோடதுல ரொம்ப யுனைட்டடா இருக்காங்க. உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடோ ஃபைட்டோ இல்லன்றே. ஆரம்பிக்கலாங்களா? 24 மணி நேர எவிக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். 24 மணி நேரத்துல முதல்ல வெளியில போறேன் தானாவே ஒத்துக்கிட்டது சஞ்சனா. இந்த கேமை முதல்ல விட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டது சஞ்சனா. சோ இந்த வாய்ப்பின் அடிப்படை நான் சஞ்சனா சொல்றேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா புரியாம சொல்றேன்னு தெரியல. அப்ரோச் டுவர்ட்ஸ் தி கேம் வந்து ரொம்ப லெட் கோ மாதிரி தோணுது. அதனால வந்து நாமினேட்டிவ். அந்த ஆளு என்ன சொன்னா? வாய்ப்பு கிடைச்சது. பெரிய ஒரு மைலேஜ் இருக்கு. இது ஒரு வேலிட் பாயிண்ட் நான் ஒத்துக்க போறேன். ஏன்டா என்ன சொன்னா? சீரியஸ்னஸ் புரியாம சொல்றேன்னு தெரியல. நாமினேட்டிவ். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. உன் வாயில இருந்து ஃபர்ஸ்ட் அது வந்திருக்க கூடாது. சோ அதனால நான் அவளை சொல்றேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு என்ன காப்பாத்திக்கணும். அதனால தான் நான் வெயிட் பண்ணேன். உன வீக்கா பார்க்கல சாச்சுனா நீ வெளில போனாதான் நான் உள்ள இருக்க முடியும். சொன்னது என்ன விதத்துல நான் சொன்னேன்னா, எனக்கு வேற யாரையும் அனுப்ப ஆசை இல்ல. நான் போனா நான் ஃபைன் அப்படின்ற ஒரு விதத்துல வந்து நான் வந்து நாமினேட் பண்றது ஜாக்லின. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? உங்களுக்கெல்லாம் அடுத்த வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறது எனக்கு சொல்ல தெரியல. நான் சாச்சனாக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. சஞ்சனாவை சொல்லணும்னு எனக்கு தோணுது. அது பாப்பா, இன்னும் நிறைய எதிர்காலம் இருக்கும், உங்களுக்கு காலங்கள் நிறைய இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில நான் உங்க பேரை சொல்றேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதிக நாமினேஷன்களை பெற்று சாச்சனா உடனடியாக வெளியேற்றப்படுகிறார். சஞ்சனா வரதுக்கு முன்னாடி எனக்கு தான் அதிக ஓட்டு போயிட்டு இருந்தது. நான் வந்து அதை டைவர்ட் பண்றதுக்கு தான் நான் ஒரு 3 பாயிண்ட் அட்ரஸ் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்றேன். இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நான் நெல்சன் வர்ற மாதிரி